வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். டிசம்பர் 6 வாழ்க்கை மலர்கள். இன்றைய சிந்தனைக்கு நிலை அலை அப்படிங்கிற பொருள் பற்றி சிந்திக்க சொல்கிறார் நம்முடைய குருமகான். நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது. அப்போ மனமாக இருக்கிறது இல்லை, மனமும் ஆக இருக்கிறது. நிலையில் அறிவு, அலையில் மனம். இப்போ அந்த நிலை அலைங்கிறத பிரிக்கவே முடியாதுங்கிறார் மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு கடலும் அலையும் போன்றது உயிரும் மனமும் பாங்க. உயிர் வேற மனம் வேறையா? இல்லை. உயிரின் படற்கை நிலைதான் மனம், உயிரின் இயக்கம்தான் மனம். இப்போ கடல் என்று எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்குது? தண்ணி. அலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்குது? தண்ணி. ஆக அங்கே இயக்கத்தில் அலைன்னு சொல்கிறோம், இருப்பில் கடல்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இருப்பே இயக்கமாக, இயக்கமே இருப்பாக. இதை தான் குலசேகரப்பட்டணத்தில் சங்கரநாராயணர் கோயில்னு பக்தி மார்க்கத்தில் ஒரு கோயிலை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. ஏன்னா மனிதர்களை மாமனிதர்களாக உயர்த்துவதற்காக அந்த மனித நேயம் ஆன்ம நேயமாக மலர்ச்சி பெறணுங்கிறதுக்காக முற்காலத்தில் ஒருத்தருக்கு ஒத்தும் உதவியும் வாழணுங்கிறதுக்காக சில வரைமுறைகளை ஏற்படுத்தி வச்சாங்க. இறை உணர்வு, அறநெறிங்கிற 2 கான்செப்டை வச்சு மனித வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக. அப்படி உபதேசம் பண்ணினவங்க இப்போ பின்னாடி அவங்கள பின்பற்றினவங்களாம், பின்னாடி வந்தவங்களாம் அதுக்கு ஒரு மதம்னு ஒரு சமயம்னு ஒரு பேரை வச்சு அதற்குரிய ஒரு கடவுளர்கள் இப்படியெல்லாம் வச்ச உடனே என் கடவுள் பெருசு, உன் கடவுள் பெருசுன்ட்டு ஒருத்தர் தன்முனைப்பின் உச்சியில் போகிறாங்க. அப்போ இருந்த பெரியார்கள் தான் அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹரிங்கிறது விஸ்வம், இயங்கும் பிரபஞ்சம். அதுதான் விஷ்ணு, திருமால், பெருமாள், பெரியாள். அதான் அப்படிலாம் கதையை சொன்னாங்க. அங்கே இருப்பு இல்லைன்னா இயக்கம் வர முடியாது. இப்போ சிவங்கிறது பூரணம், மங்களம், எங்கும் நீக்கமர நிறைந்தது, நீடித்தது, நிலைத்தது, மாறாதது. அந்த இருப்பில் இருந்ததுனால தான் இயக்கத்துக்கு வர முடிஞ்சது. அதனால தான் இந்த சங்கரர் அப்படிங்கிறது சைவ கடவுளாகவும், நாராயணங்கிறது வைணவ கடவுளாகவும் இருக்க, ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சு ஒரு கடவுளை உருவாக்கிட்டே அடிச்சுக்காதீங்கப்பா. இருப்பே இயக்கமாக இருக்கிறது, இயக்கமே இருப்பாக இருக்கிறது, அறிவே ஆற்றலாக இருக்கிறது, ஆற்றலே அறிவாக இருக்கிறது. இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பெருமாள்ங்கிறப்ப அதுக்கு ஒரு கதையை சொல்லுவார் மகரிஷி. பெரும் ஆள் மனிதர் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமாள் சொன்னாங்க. ஒரு முதலாளிகிட்ட வேலை கேட்டு ஒருத்தர் வர்றார். மகரிஷி சொன்ன கதை இது. அவர்கிட்ட ஏன்னா மனதை பற்றி எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக நமக்குள்ளார அந்த தன்முனைப்பு இருந்ததுன்னா அதை மகரிஷி வாயினால் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சுனாலும் நம்ம அதை மாற்றி அமைச்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் சில தத்துவங்களை சொல்லும்போது சில உபமானங்களையும் சில நிகழ்வுகளையும் சில கதைகளையும் மகிழ்ச்சி நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இது. இப்போ அவர் வேலை கேட்கறதுக்காக முதலாளிகிட்ட வர்றாரு. வந்துட்டு, ஐயா எனக்கு எனக்கு என்னென்னதெல்லாம் தெரியுங்க, நீ வேலைக்கு நீங்கள் அனுமதிக்கணும், நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன், எனக்குரிய வாழ்வாதாரத்தை கொடுங்க அப்படின்னு அந்த காலகட்ட வழக்கு பிரகாரம் அவர் ரெக்வெஸ்டேஷன் கொடுக்குறாரு. அப்போ உடனே அவர் அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன, என் பேர் பெருமாளுங்க அப்படின்னா, போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி துரத்திட்டார். இவருக்கு மனசுக்குள்ள பெரும் ஆள்னா பிக் மேன், என்னை விட இவன் பெரிய ஆளா? அதான் வேலைக்குன்னு வர்றேன், முதலாளியை விட சின்னவனாக தானே இருக்கணும், வேலைக்காரன் எப்படி பெரியவனாக இருக்க முடியும்? இதுதான் தன்முனைப்பு. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது ஒரு தன்முனைப்பு. என்னை விட்டால் வேற யாருனாலையும் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறது ஒரு தன்முனைப்பு. மொத்தம் எல்லாரையும் விட நான் தான் உயர்வுன்னு நினைக்கிறது அது ஒரு இப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளரையும் ஒவ்வொரு வகைகளில் தன்முனைப்பு ஒழிஞ்சு கிடக்குது. அந்தந்த சந்தர்ப்பத்தில் வெளியே வரும். இப்போ பெரும் ஆள், என்னை விட பெரியவனா அப்படிங்கிறது கொதிக்குது. போயிட்டு வா அப்படின்ட்டு, உன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு வா அப்படின்ட்டு.
பேரை மாற்றி வச்சுன்னா அம்மாவும் அப்பனும் ஏதோ பிள்ளைய கூப்பிடணுமேங்கிறக்கோசரம் அவங்க ஏதோ பேரை வச்சுருக்காங்க. பேரை மாற்றி வச்சுக்கிட்டு வா. இப்போ என்ன கெசட்லாம் போட்டு மாற்றிக்கலாம். அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லையே. அப்புறம் போனார் அந்த ஆள். சரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டு வர சொல்லியிருக்காரு, நாளைக்கு போனோம்னா நமக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு மறுநாள் வர்றார். மறுநாள் வந்து என்னங்க நேற்று சொன்னீங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டு வர சொல்லி இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி நான் வேலை செய்யலாங்களா, எனக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க ரொம்ப பவியமாக கேட்குறேன். என்ன பேரையா மாற்றி வச்சுருக்கேன்? என் பேர் பெத்த பெருமாளுங்க. பெருமாளவே சகிக்க முடியாத பெத்த பெருமாள்னா பெரிய பெருமாள் நானா. இதுதான் அங்கே. ஏன்னா அந்த அறிவின் அலை மனமாக செயல்படும் போது பழைய பழக்கங்கள் எத்தனையோ வந்ததோ அதில் எல்லாம் தன்முனைப்பில் ஊறி போடுறதுனால மனம் தன்முனைப்பில் இருக்கு. ஆனால் தெய்வீகமான அறிவு நிலையில் அறிவாக இருக்கு. இந்த பழக்கத்தின் வழியே இந்த மனதின் வழியே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டதுனால தான் இந்த மாதிரி. இப்போ திருமணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிலவும் ஒளியும் போல இந்த மக்கள் வாழணும் அப்படி வாழ்த்துவாங்க. நிலவையும் ஒளியையும் பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. நிலவுன்னு இருந்துச்சுன்னா கட்டாயம் அதுலேருந்து ஒளிங்கிறது வந்து தான் தீரும். நமக்கு அமாவாசை அன்னைக்கு இந்த பக்கம் தெரியலனாலும் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆக இப்படி மலரும் மனமும் போலம்பாங்க. மலருக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த வாசனையானது மலர்ந்ததுன்னா வெளியே வரும். அதை தனியாக மலரை விட்டுட்டு தனியாக பிரிச்சிட முடியுமா வாசனைன்னா? கடைசி சருகு இருக்கிற வரைக்கும் அந்த வாசனை இருந்துட்டு தான் இருக்கும் அந்த மலர். அப்போது அறிவே ஆற்றலாக, ஆற்றலே அறிவாக, இருப்பே இயக்கமாக, இயக்கமே இருப்பாக இருக்கிறதுங்கிறத ஒவ்வொருத்தருக்குள்ளரையும் இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் மனமாக செயல்படுது. நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது. ஆனால் மனம்ங்கிற கான்செப்ட்லேயே மனிதன் வாழும்போது நான் மனிதன் மனிதன் மனிதன்னு போவான். ஆனால் மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறதுங்கிறத உணரும் போது தெய்வீகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா ஒத்தும் உதவியும் வாழ்தல், அன்பு கருணை, இருப்பு அன்பு, இயக்கம் கருணை. அன்புங்கிற இருப்பு இருந்ததுனா தான் அது கருணை என்ற செயலாக வளர்ச்சி பெற முடியும். யாருக்கிட்ட இல்லை அன்பு? எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனால் அந்த தன்முனைப்பு வந்து அடிக்குது. நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள், நான் தூரத்தை எல்லாரும் கேட்கணும். இதுதான் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் குடும்பங்களில் தனி மனிதனுக்குரிய குழப்பங்கள் எல்லாம் இருந்து அவங்களுக்குரிய திறமைகள்லாம் வெளியே கொண்டு வர முடியாமல் போனதுக்கு காரணமே அறிவு வேற, மனம் வேற, சிவம் வேற, விஷ்ணு வேற, அப்படி தான் நினைக்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான். ஒன் இன் ஆல், ஆல் இன் ஒன், ஒன்றே எல்லாமாக ஆகியிருக்கிறது. அந்த எல்லாவற்றுக்குள்ள ஒன்றே இருக்கிறது. அதே போல் இந்த பிரிவினையாகவே இரட்டைகளாகவே நினச்சி 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 பழகிட்டதுனால அந்த இருப்பை மறந்துட்டான் மனுஷன். இயக்கத்தையே வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் ஏற்பட்ட குழப்பங்களை மீட்சி பெற வைக்கிறதுக்கு அவ்வப்போது தோன்றிய மாறன்கள், அப்பா உன்னுடைய அறிவுக்கு அது ஒரு குறிப்பிட்ட வயது வர்ற வரைக்கும் இரட்டைகளாகத்தான் எல்லாம் இருக்கும். அதன் பிறகு அந்த அறிவில் தெளிவு ஏற்பட்டு சிந்தனை ஆற்றல் வரும்போது ஒவ்வொன்றிலையும் நீ கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் அறிவினுடைய கட்டுக்குள்ளற மனதையும் உடலையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் ஞான மார்க்கம்பாங்க. இதையெல்லாம் பழக்கத்தின் வழியே மனிதன் கொண்டு வந்தானோ அதையெல்லாம் விளக்க வழிக்கு வரும்போது அதுதான் ஞான மார்க்கம்னு சொல்லுவான். அந்த நிலை வரும்போது தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவுகள் என்ன, நாம் என்ன செய்கிறோம், முன்னாடியே ப்ரிலிமினரியாக நம்ம திட்டமிட்டு எதையுமே பேசுறதுலேருந்து செயல் செய்கிறதுலேருந்து அத்தனையும் நம்ம ஒழுங்குபடுத்திக்கும் கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சர்க்கிள் இல்லாமல், அதை மகரிஷி சொல்லும்போது தடுமாற்றம் இல்லாமல் போகலாம் அப்படிம்பார். ஏன்னா என்னுடைய அறிவில் என்ன தரம் இருக்கிறது, நான் எந்தெந்த மாதிரி பழகி வச்சுருக்கேன், அது என்னுடைய முன்னோர்கள் கொடுத்தது. முதல் விதி சஞ்சித கர்மவினை, அதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மனம்ங்கிற கான்செப்ட் மூலமாக புலன்களை இயக்கி இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு அவ்வளவு பிராரப்த கர்மம் ரெண்டும் இணைஞ்சிக்கிட்டு அந்த பழைய பழக்கத்துலேருந்து வரவிட மாட்டேங்குது. அறிவு கலங்கப்பட்டு போயிருக்கு. அது முழுமை இல்லை, குறையறிவாக இருக்குது. குறையறிவாக இருந்தால் மனம் எப்படி இருக்கும்? குறைவாகத்தான். எங்கே பார்த்தாலும் குறைகள் தான் தெரியும். கண்ணில் மஞ்சள் கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தாங்கன்னா எங்கடா என்ன எதை பார்த்தாலும் மஞ்சளாக இருக்குது, ஆனால் கண்ணாடியை கழிச்சிட்டு பார் அதோட இயல்பு தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மஞ்சள் கண்ணாடி மாதிரி தான் நம்முடைய அறியாமை.
அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வகை, இந்த 3 நிலைகள் தான் மனம் போன போக்கில் மனுஷன் வாழ்ந்ததுனால ஏற்பட்டதா. அறிவே தெய்வமாக இருக்கிறது. உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு. அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை மனிதன் மறந்து விட்டான். ஏன்னா அங்கே அறிவு சார்ந்து இல்லாமல் மனம்ங்கிறதுலையே பல பிறவிகளில் நம்ம 2 நாள் ஒன்றும் இல்லை. இந்த காலையில் எழுந்த உடனே எல்லாருமே தேநீர் குடிக்கிறதுங்கிற ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி போயிட்டாங்க, அடிக்ட் ஆகிட்டாங்க. அது இல்லைன்னா முடியாதுங்கிற மாதிரி. இது எப்படி வந்துச்சுங்கிறதையும் மகரிஷி சொல்லியிருக்கார். எப்படின்னா அந்த ஆங்கிலேயர்கள் வாணிபத்துக்காக இந்த இந்திய நாட்டுக்கு வந்தாங்க. நாடு பிடிக்கிற நோக்கத்தில் தான் அவங்க முதல்ல வியாபாரம்ங்கிறதுல வந்தாங்க. அப்படி வரும்போது இங்கே நம்ம ஆட்கள் சத்திரம் சாவடிகள்னு ஊரில் ஒரு இடத்துல எல்லோரும் கூடிடுவாங்க. காலையில் நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு ஆளை கூப்பிடணுன்றவங்க, இப்படி இருக்கிறவங்களாம் ஒன்று இணையக்கூடிய ஒரு இடமாக அந்த சத்திரம் சாவடின்னு இருக்கும். இப்போ காலையில் தோட்ட வேலைக்கு போகிறவங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்க, களை எடுக்க போகிறவங்க, இப்படி இனம் வரையை பிரித்து கூட்டிகிட்டு போய் வேலைக்கு அனுப்புவாங்க. அப்படி எல்லாம் உட்காண்டிருக்கும்போது திடீர்னு பெரிய பெரிய கேன்களில் தேநீரை கொண்டுட்டு 3-4 பேர் வர்றாங்க. ஏப்பா அங்கே குளிருக்கு நல்லா இருக்கும், குடிங்க அப்படின்னு கொடுத்த உடனே வாங்கி அது நல்லா இனிப்பாகவும் இருக்குது, சூடாகவும் இருக்குது, குளிர் நேரத்துக்கு நல்லா இருக்குது. அதிகாலை 6 மணி 5:30 மணி நல்லா குடிச்சிட்டாங்க. அப்பா நல்லா இருக்குப்பா, நல்லா இருப்பா, இன்னும் கொஞ்சம் கொடு வாங்கி நல்லா நிறையா குடித்தாங்க. நாளைக்கு தருவீங்களா? கட்டாயம் நாளைக்கு உண்டு. அடுத்த நாள் வந்தான், அடுத்த நாளும் அதே மாதிரி. இப்படியே ஒரு வாரம் கொடுத்தான். ஒரு வாரம் கழித்து இவங்கெல்லாம் 6 மணிக்கு வர வேண்டியவங்களாம் 5:15 உட்காந்துட்டாங்க. ஏன்னா ஒரு வாரத்தில் இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான மனுஷன். உட்காந்து பார்த்துருந்தா அவங்களுக்கு கேனையும் காணாம், ஆளுகளையும் காணாம், டீ கொடுக்குறவனையும் காணாம். உடனே மனம் அல்லாடுது, பதறுது. என்னடா ஒருத்தனையும் காணணும். அப்புறம் சவாசமாக அவங்க பெரிய பெரிய பாக்கெட்டுகளை கையில் கொண்டுகிட்டு வர்றாங்க. என்னப்பா குடிக்கிறதுக்கு கொடுக்கலையா? நாங்களாம் எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம். உரிமையாக கேட்குறேன். ஏன்னா ஒரு வாரமாக ஓசுக்கு வாங்கி, ஓசுனா ஓவளோ வரைக்கும் போவாங்க. குடிச்சது இந்த படம் அங்கே அப்படி புலம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, கேட்குது, குடுங்குது. அவன் சொல்கிறான், இனிமேல் தரமாட்டோம், ஒரு வாரத்துக்கு போனால் போதும் கொடுத்துருக்கோம் இலவசமாக ஓசுக்கு. இனியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வாரம் அதுதான் இந்த டீ பாக்கெட்டுங்கிறது, இதை வாங்கிட்டு போய் வீட்டில் போட்டு குடிங்க. இப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி போன உடனே அந்த மனமானது அதுக்காக கொந்தளிக்கும். அப்போ தான் அறிவு கேட்கணும், ஏப்பா இதை குடிக்கலைன்னாக்கா நீ உயிர் வாழ முடியாதா? செத்து போயிடுவியா? இல்லை உள்ளே போட்டதெல்லாம் டைஜஷன் ஆகாதா? இல்லை உனக்கு இதை உள்ளே ஊற்றாததுனால என்ன நஷ்டம் ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது, இதனால் உனக்கு என்ன நன்மை ஏற்படுது? இதுதான் அறிவு கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ மனம் சொல்லுது, அறிவு கேட்ட உடனே அது ஒன்றும் இல்லை, ஏதோ கிடைக்கிறதுனால குடித்தோம், இப்போ கிடைக்கலைங்கும்போது சரி அதை ஏற்றுக்கணும். அதுதான் அறிவோட தன்மை. நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்காங்க. நிலையில் நம்ம போட்டு 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 எனக்கு கட்டாயம் வேணும், கட்டாயம் வேணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் கண்டிஷனிங் மைண்டில் இருந்து பழகிட்டோமே, அந்த அலை மனமாக செயல்படும் போது அது எதையுமே நடக்கிறத ஏற்றுக்காது. அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா நடக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும் மனதுக்கு. அதுக்கு தான் மனவளக்கலை யோக பயிற்சி. டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் மனவளக்கலை. நம்ம விருப்பப்பட்டது நமக்கு கிடைக்கலைங்கும் போது நம்ம கிடைச்சதை விரும்புறதுக்கு பார்க்கணும். அப்போ அந்த வகையில் அறிவுடைய கட்டுக்குள்ள மனதை கொண்டு வராத வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் கூட சங்கடங்கள் தான் வரும். இப்போ ஒரு பொருளின் நிழல் மாதிரி தான், ஒரு பொருள் இருந்தால் கட்டாயம் நிழல்னு ஒன்று இருக்கும். பொருளை விட்டு நிழல் என்னைக்காவது பிரிய முடியுமா? பிரியவே பிரியாது. அதுபோல் அறிவுடைய அலை தான் மனமாக இருக்கிறது. அப்போ அந்த அறிவுடைய திறம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனம் செயல்படுது. இப்போ அந்த மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்புங்கிறார் நம்ம குருமகான். ஒரு மனுஷனை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணணும், அவர் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறோம்னா அவருடைய செயல்பாடுகள் மூலமாகத்தான். அந்த செயலுக்கு மூலமாக இருக்கிறதோ மனம் எனும் குணம். மனம் என்பதோ அறிவுடைய அலையாக இருக்குது. அங்கே அறிவில் என்ன தரம் இருக்கோ அதுதான். ஏன்னா திடீர்னு ஒரு சில நேரத்தில் உருவத்தால் மனிதர்களாக இருந்தாலும் கூட குணத்தால் மிருகங்களாக மாறிடுவாங்க மனிதர்கள்.
அப்போ கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன நாய் மாதிரி குலைக்கிற, பாம்பு மாதிரி சேர்ற, கழுதை மாதிரி உதைக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனால் உண்மையில் இவங்க மனுஷங்க தான். ஆனால் மனிதனுடைய அறிவு மழுங்கி போனதுனால மனங்கிற கான்செப்டில் பழகி போய் அந்த மிருகநிலை பதிவுகள்லாம் அந்த மனதின் மூலமாக அலையாக வெளியே வர்றதுனால அந்த செயல்பாடுகள் வந்துடுது. அதனால மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்க அப்படி சொல்லும்போது நமக்கு ஆத்திராத்திரமாக வரும், எரிச்செரிச்சலாவெல்லாம் வரும். இதெல்லாம் பழைய பழக்கங்க. ஆனால் மனவளக்கலை பயின்ற பிறகு இதுதான் தற்சோதனை பண்ண சொல்கிறார் மகர்ஷி. ஏன் அவங்க என்னை பார்த்து இப்படி சொன்னாங்க, அப்போ நான் சரியில்லையா, என்னுடைய மனசாட்சிக்கு உறுத்துதா இந்த செயல் செஞ்சது, இல்லை அவங்க சொன்னது எனக்கு குற்றமாக தெரியுதா நியாயமாக தெரியுதா, இதுதான் சுய பரிசோதனை. நமக்கா தெரியும், ஆமாம் நம்ம ஏதோ சரியாக நடந்துக்கலை, அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி நடந்துக்கணும், அந்த இடத்துல தான் அறிவு செயல்படும். தெய்வீகம் செயல்படும் போது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் வராமல் இருக்கணும். அதுதான் அறிவினுடைய கட்டுக்குள்ளர வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளாக இருக்கும். அப்போ அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு தான் தவம் தற்சோதனை ரெண்டையும் கொடுக்குறார் மகர்ஷி. இதை இறைநிலை 4 தரம்னு சொல்கிறாரு பிரம்மஞானத்தில். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்ங்கிறாரு. 4 வெவ்வேறையா? 4 இங்கே இருக்கக்கூடிய ஷடப்பொருளையும் இருக்குது, ஜீவன்லேயும் இருக்குது, மனிதன்லேயும் இருக்குது. 4 வெவ்வேறு இல்லை. அந்தந்த செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பேர் அப்படி வச்சிருக்கணும். எது வற்றாய் இருப்பு என்று சொல்லப்படுகிறதோ, பூரண பொருள் என்று சொல்லப்படுகிறதோ, எது மாறாததோ, எது நீடித்ததோ, எது நிலைத்ததோ, அதனுடைய தன்மாற்றம் தான் இவ்வளவுமாக ஆகியிருக்கிறது. அப்படி இவ்வளவுமாக ஆகியிருக்கிறது பிரபஞ்சமாக, சடமாக, ஜீவனாக, மனிதனாக இத்தனையும் ஆகியிருக்கிறதுனா அந்த ஆனதுக்கான ஆற்றல் எங்கே இருக்குன்னா அந்த இருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பூரணத்துக்குள்ளாகவே அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் அங்கேயே இருக்கு. எதை நம்ம ஆற்றல்னு சொல்கிறோம்னா சுத்த வெளி தான். இயக்கத்தில் வரும்போது எப்படி கடலில் தண்ணி அலையில் தண்ணின்றோமோ அது மாதிரி தான். எதை காலம் என்று சொல்கிறோமோ அது சுத்த வெளி தான். இப்போது பெரிய அறிவுன்னு சொல்கிறோம் அப்படின்னம்னாக்கா அதுவும் சுத்த வெளி தான். இந்த 4 தரங்களும் உள்ளடக்கமாக கொண்டது தான் இந்த சுத்த வெளி. அதனுடைய தன்மாற்றம் தான் இவ்வளவு சடம், ஜீவன், பிரபஞ்ச தோற்றம், அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அப்புறம் மறைதல், அருளுதல், அழித்தல், காத்தல், என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோமோ அவ்வளவோ அந்த ஒன்றினுடைய இயக்கம்தான். இருப்பில் அது பூர்ணமாக இருக்குது. இயக்கத்துக்கு வரும்போது எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்குது எல்லாம். அதான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டுங்கிற ஒரு வார்த்தையை மகர்ஷி சொல்லுவாங்க. பகுத்தும் பார்க்கலாம், தொகுத்தும் பார்க்க முடியும். ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா சின்ன உருண்டையாக இருக்குது, அது பூந்தி அப்படி சொல்கிறோம். இதையெல்லாம் ஒன்று சேர்த்துனோம்னா அது லட்டுன்னு சொல்கிறோம். பேர் தான் வேறு, பூந்தி லட்டுங்கிறது. அடிப்படை அதில் என்ன இருக்குது, பூந்தியை கடலை மாவை போட்டு செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். அது போகிற மாதிரி அந்த ஒன்று, அந்த சுத்த வெளியே அறிவே ஆற்றலாக எல்லாமாக ஆகியிருக்கிறதுங்கிற அந்த உணர்வு நிலை பெறுவதற்காகத்தான் மனித பிறப்பை எடுத்திருக்கிறோங்கிறது தான் நம்முடைய குருமகான் ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒவ்வொரு பயிற்சிகளையும் நமக்கு உணர்த்தி நம்ம அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில் அந்த அன்பு கருணையான செயல்களாக வெளிப்பட வேண்டுங்கிறதுக்காகத்தான் இத்தனை தலைப்புகளை நம்மளுக்கு சிந்தனை கொடுக்குறார். அந்த வகையில் நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இருக்கிறது என்ற ஒரு தலைப்பில் நம்ம எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் அந்த அறிவையும் ஆற்றலையும் பிரித்து கொள்ளவே முடியாது. நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, எந்த ஒரு சடப்பொருளை எடுத்தாலும் ஜீவனை எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே அந்த திறம் எல்லாம் அந்த உள்ளடக்கமாக இருக்கிறது. காரணம் ஒரே தெய்வம், சுத்த வெளி, உயர் அருட்பேராற்றல்னு நம்ம குருமகான் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளம்.